யார் தளபதி தளபதி அவங்க யாருமே அப்படியா? அதாவது நாங்க என்ன சொல்ல வரோம்னா தமிழக வெற்றி கழகம் இங்க யாருக்குமே பெருசா அரசியல் எங்களோட ஒப்பீனியனை நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். ஐத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்க லாஸ்ட் தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கூலி சம்பந்தமான விஷயம் எல்லாம் பேசியிருந்தோம். இப்போ நாங்க என்னத்தை பத்தி பேச வந்திருக்கோம்னா, நம்ம தளபதி அரசியலுக்கு போறாரு. இப்ப படங்கள் எல்லாமே அவர் லாஸ்டா ஒரு படம் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சம்பந்தமா என்ன நிலைமை அப்படின்றத நாங்க பேச போறோம். தளபதியோட அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாங்க ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ண போறோம். நீங்களும் தொடர்ச்சி அப்படியே பார்த்துட்டே ஜனநாயகம் லேட் ஆச்சு. அது நம்ம நிகழ்ச்சியில ஆரம்பிச்சாச்சு. அதாவது இந்த டிஸ்கஷன் என்னதுக்குன்னு பாத்தீங்கன்னா, தளபதியினுடைய மாநாடு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்பன்னா முதல் மாநாட்டிலே தெரிஞ்சு போச்சு. தளபதி இப்படி எல்லாம் பேசுவாரா? எனக்கெல்லாம் பார்த்தோன்னே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. தளபதி ரொம்ப சாந்தமா ஒருக்கா பாத்திருக்கேன் ஒரு அந்த காலத்து வீடியோல. அதே பயந்துட்டேன் தப்பா சொல்லணும்னா. அப்ப அந்த டைம்ல பாக்கும்போது ஒரு கோவம் இருந்துச்சு. ஆனா அது மட்டும் தான் நான் பார்த்தேன். மத்தபடி ஒரு பெரிய ஒரு உத்வேகமா ஒரு இப்ப பேசுற அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமா ஒரு சத்தமா ரொம்ப கம்பீரமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அதுக்கு ஈடு கொடுப்பாரா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் அப்பல இருந்து இருந்துச்சு. ஆனா அவர் மாநாட்டுல பேசினோன்னு வந்துட்டாரையா தலைவா உங்களுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. இது பெருசா யாருக்குமே ஒரு அதிர்ச்சியா இருக்கல. அவர் அரசியலுக்கு வந்தது கோட் படம் போய்கிட்டு இருக்குள்ள இடையில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு, இப்படி ஒரு கட்சி தொடங்கிருக்கேன் அப்படின்னு. ரசிகர்கள் யாருக்கும் இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கல. ஆரம்ப காலத்துல இருந்தே அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருந்துச்சு, அரசியலுக்கு நீங்க வாரீங்களான்னு. தலைவா படத்துக்கு கூட நிறைய பிரச்சனைகள் போனுச்சு. அது வேற சம்பந்தமா இருந்தாலும் அவர் அரசியல் அந்த டெக்லைன் எல்லாம் டைம் டு லீட் அதுல இருந்து எல்லாமே அப்போ விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. இடையில கொஞ்ச நாள் அவர் வரலன்ற ஒரு நிலைமையில அந்த ஒரு ஐடியால இருந்தாரு. திருப்பி இல்ல அப்பயும் அப்படி எனக்கு தெரியல. அவர் அந்த பிளான்ல தான் இருந்திருக்கிறார். இன்னைக்கு கட்சி தொடங்கிட்டு நாளைக்கே நான் அதுல நிக்க போறேன்னு சொல்லி வரல. அவர் ஒரு 10-15 வருஷ காலமா இந்த ஒரு பிளான்ல இருந்துதான் தான் நடிச்சு தண்ட காசுலதான் செய்யணும்ன்ற இதோட தான் இப்ப நடந்த எல்லாத்துக்குமே தண்ட சொந்த காசை செலவழிச்சுதான் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இப்ப நிறைய நடிகர்கள்ட்ட இருந்து பாராட்டு வாரதா இருக்கட்டும். ஏன்னா அவரு தொடர்ந்து சினிமால இருந்திருந்தா அடுத்து வர போற 4 வருஷத்துக்கு 600 கோடிக்கு மேல ஒரு சம்பளங்கள் வாங்கியிருக்கலாம். ஆனா அவர் அதை விட்டுட்டு நான் சினிமாவுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2000 கோடி ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு யாரோ சொன்னாங்க. ஏன்னா நானா சொல்லல, இது கேள்விப்பட்ட ஒரு விஷயம். பொதுமக்கள் பாக்குறது அவருக்கு சினிமால இருந்து மட்டும்தான் அவருக்கான இன்கம் அப்படின்னு பாக்குறாங்க. அது இல்ல, அவருக்கு சொந்தமா ப்ரொடக்ஷன்ல அவருக்கு தனி பேஸ் பிசினஸ் இருக்கு. அதே போல தியேட்டர்ஸ் இருக்கு. அது இல்லாம இன்னொரு பிசினஸ்லயும் துபாயில அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சோ அந்த ரீதியான இன்கம் அவருக்கு இருக்கு. சோ இப்போதைக்கு அதுல இருந்த பேக்கப் வச்சுதான் இதை செஞ்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி நியூஸஸும் வந்துட்டு. லாஸ்டா கூட சீமான் ஒரு ஓபன் அட்டாக் பண்ணியிருந்தாரு. அரசியலுக்கு வராரு அப்படின்னு தம்பி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேஜ் இருந்த சீமான் இப்ப ரீசெண்டா சேஞ்ச் ஆகி இவங்களுக்கு எதிராக நிக்கிறதுக்கு நிறைய அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படின்னு பேசிட்டு. ஆமா, இப்ப கூட ரீசெண்டா ஒரு மீட்டிங், இப்ப இருக்கிற சிஎம்மோட ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவரோட மாற்றம் தெரியுது அப்படின்ட்டு ஒரு கதை அடிபடுது. இவனால தம்பி தம்பின்னு சொன்னது யார் தளபதி தளபதி. ஆமா, கொள்கை தலைவரா பெரியாரா எடுத்தது அவங்களுக்கு. ஏன்னா அவர் அதுக்கு பெரியாரு அவங்களோட கொள்கை தலைவரா எடுக்கல. அவர் அதுக்கு ஒரு விமர்சிச்சு பேசியிருக்காரு. அப்ப பேசியெல்லாம் ஓகே இருந்துச்சு. விமர்சனம்ன்றது ஓகே தான் இருக்கு. ஆனா இப்படி ஒரு டைரக்ட் அட்டாக் அடிக்கும் போதுதான் ஓகே அரசியல்னா இதான் அரசியல் அப்பா சூடு பிடிக்குது அப்படின்ற மாதிரி. இப்ப மட்டும்தான் அந்த விமர்சனம் வரல. படம் நடிக்க தொடங்கினது அதுக்கு பிறகு கடைசி ஒரு 10-5 வருஷத்துக்கு காலகட்டத்துல கூட நிறைய விமர்சனம் அதெல்லாம் தாண்டி அவர் கொண்டாடப்பட்டு தான் இருக்கிறார். அவர் நடிகராக கொண்டாடப்பட்டாரு. இப்ப அரசியல் வந்துட்டாருல, அரசியல்வாதியாவும் கொண்டாடப்படுவாரு. அப்பயும் அவ்வளவு விமர்சனம் வருது. வர்றது வளமதானே. அவர் சொல்வார் தானே, எந்த ஒரு விமர்சனத்தையும் நான் எப்பவுமே கணக்கெடுத்தது இல்ல அப்படின்னு சொல்லுவார் தானே. இப்போ அரசியல்வாதியா உள்ள வந்தோனுக்கு நிறைய பேர் நல்ல விஷயம் செய்யணும்னு தான் வராங்க. வந்த பிறகு அதை செய்யறாங்களா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா இவர் வந்த பிறகுமே நிறைய விஷயத்த மேடையில பேசுறாரு. மத்த கட்சிகளை தாக்கியும் மத்த அரசியல்வாதிகளை தாக்கியும் தான் பேசுறாரு. இது வளம் மட்டும் இல்லாம அரசியல்வாதிகள் செய்யறதுதான். ஆனா இவர் ஏன் அதே பாணியில வாராரு அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. இவர் அதை செய்யாம இருக்கலாம் அப்படின்ற ஒரு பொதுமக்களை ஈர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னா, பேச்சுல மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் செயல் இருந்தா அந்த இடத்துக்கே போயிடுறாரு. இப்ப நீட் பிரச்சனை டைம்ல அங்க போயிருந்தாரு. அந்த மாதிரி சமூக பிரச்சனைகள் வரும்போது அந்த இடத்துல இறங்கி போயிடுறாரு. அவர் எங்க போனாலுமே அவருக்கு பின்னாடி ஒரு கேமரா குழு கொண்டு பின்தொடர்றதாகவும் அந்த ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா இப்ப ஒரு இடத்துக்கு போறாரு, மாஸ்க் போட்டு தான் போறாரு. ஆனா அது போட்டோ வீடியோல வருது. இப்ப அஜித்குமார் இந்த சம்பவம் கூட இருக்கு. அங்க கூட போறாரு, டக்குனு வீடியோ
கவரேஜ் வருது. ஐடி விங் இருக்கு அப்படின்னு சொல்லி. தெரியாமலே போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு கதை அடிபடுது. மறைமுகமா தான் செய்யறேன், ஆனா இது வந்து வெளியில போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்டுக்கு ஆகுது அப்படின்னு ஒரு பரவலான ஒரு கதையும் இருக்கு. அப்படி போனா அந்த கடைசியா கொடுத்ததுல வந்து காசோ சம்திங் என்னமோ மறைச்சு கொடுத்தாரு அப்படின்றது, மறைச்சு கொடுத்தேன்னு சொல்லி அது தடுத்து இருந்திருக்கலாம். அவங்க வந்து பிளான் விஷயம் அவர் பண்ணி நடிகர் ஆரம்பத்துல தானே. மெர்சல் இல்ல அந்த ஜல்லிக்கட்டு டைம், இந்த டைம்ல இருந்து வந்து கவர் பண்ணி தானே போனா. டிரெக்டா போயிட்டு தண்டை அட்டென்ஷன் எடுக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் இல்லதானே. என்ன டக்குன்னு அந்த டொபிக்கே மாறி போயிடும். இவர் வந்துட்டான்னு சொல்லிட்டு இங்க ஒரு கூட்டம் வர தொடங்கிடும். அது இல்லாம தான் போயிட்டு செஞ்சாரு. அப்ப இருந்து வரைக்குமே ஒரு பெரிய கூட்டம் ஒன்று வந்தது இல்ல. ஆனா இன்னொரு கேள்வியும் இருக்கு என்னன்னா, இப்ப இவர் வந்து சினிமா விட்டுட்டு வராரு சரியா, இப்போ லாஸ்ட் படம் தான் வரப்போகுது, அதுக்கு பிறகு சினிமாவுக்கு வரமாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அரசியல்ல இறங்கிட்டார். ஏன்னா இதுக்கு முன்னுக்குமே நிறைய சினிமால உள்ளவங்க வந்து அரசியல் வந்திருக்காங்க. இப்ப விஜயகாந்த் எல்லாம் இருக்கலாம், அவர்லாம் வந்து இதே மாதிரிதான் இருந்தாரு. பட் இவரு வந்து அந்த வெற்றி பெறலைன்னா அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? கேப்டனை பார்க்கக்குள்ள கேப்டனுக்கு வந்து பெரிய சவால் வந்து அவரை வந்து மீடியால வந்து ரொம்ப தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவருடைய நேச்சருக்கும் அவருடைய பிஹேவியர்ஸ்க்கும் வந்து மீடியால வந்து அவர் நிறைய தாக்கப்பட்டாரு. அதனால அவரோட டவுன் ஆகிட்டாரு. பட் விஜய்னு பொறுத்தளவுல விஜய் வந்து அந்த விஜய் மேடையில பேச வச்சும் எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டா இருந்துச்சு, இவர் இது எப்படி வந்து கையால போறாரு அப்படின்னு சொல்லி. பட் அந்த ஸ்பீச்சுக்கு பிறகு ஓகே சொல்றான் இல்ல ஸ்பீச்சுக்கு பிறகு அவர் வந்து ஓகே இவரால் அதை கையாள முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஆனா ஒரு ஸ்பீச்சை வச்சு மட்டுமே ஒருத்தர் வந்து நாட்டை கையாள முடியும் அப்படின்றது வந்து நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அதுக்காக மேடை பேச்சாளர் தான் எல்லாருமே அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு பார்த்தா செயல்ல காட்ட பொறுத்த வரைக்கும் தளபதி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஆனா அது நிறைய பேருக்கு தெரியல, ஆனா அந்தந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப எனக்கே சில விஷயங்கள் இப்படி தட்டி பார்க்கும்போது ரீல்ஸ்லயோ யூடியூப்லயோ பார்க்கும்போது தான் வருது, அவர் போயிட்டு மிக்சி ஃப்ரீயா கொடுத்திருக்காரு. அவர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது இவர் மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு கூட ஒரு உத்வேகமா இருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ரசிகர் மன்றத்தை கலைக்கிற நேரத்துல இவர் வந்து ரசிகர் மன்றத்தை நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அவர் எதிர்பார்த்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பிளட் டொனேஷனா இருக்கட்டும், ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டும், சோ அதன் மூலமா நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு. இதன் அடிப்படையில பார்க்கும்போது ஓகே பேசுறாருன்னு போது ஓகே ஆக்களை எதிர்க்கிறதுக்கான ஒரு தைரியம் இருக்குன்றதை நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஆனா பேசுறதால அவர் வந்து உறுதியில வின் பண்ணுவாரோ நல்லது செய்வாரோ அப்படின்றது வந்து என்னுடைய ஒப்பீனியன் வந்து அவர் வின் பண்ணுவார். ஏன்னா இன்னும் வந்து ஒரு வருஷம் இருக்கு. என்ன பொறுத்தளவு வரைக்கும் அவர் வின் பண்ணுவாரான்றதை விட பட் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சதவீதத்துல ஒரு ஓட் வந்து வாங்குவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இவர் தான் சரி கள்ளத்தனம் செஞ்சு ஏதோ செய்ய போறாருன்னா அது என்ன சொல்றேன்னா ஒரு வருஷம் விட்டு பாருங்க நடக்குதா இல்லையான்னு சொல்லி. நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறதால வந்துட்டு ஒண்ணு நடக்க போறது இல்லையே. இப்ப செய்யறவனுக்கு ஒரு யாரோ அந்த நான் பேட்டில எங்கேயோ சொல்லியிருக்கிறாங்க ஒன்று சரி இப்ப வர்றவனும் கள்ள செய்ய போறான், அவர் செய்யறாரா இல்லையோ நாங்க ஃபர்ஸ்ட் அவரை விட்டு முடிவே பண்ணிட்டான் வர்றவனும் கள்ள செய்ய போறான் அவர் மட்டும் போட்டு மற்றவங்களோட போயிட்டு இதுல வந்து மனசுல ஒரு அபிப்பிராயம் அரசியலுக்கு வந்தாலே கள்ளதான் செய்ய போறாங்க அப்படின்னு நான் சொல்லல. அரசியலுக்குள்ளன்னு வந்தோன்னு நிறைய கள்ளத்தனமான வேலைகள் எல்லாம் செய்வாங்க தான் அந்த வரிசையில இவருமே அதான் அப்படின்னா விட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா தெரியும் தானே. கள்ளத்தனம் செய்யறாரா இல்ல என்ன செய்யறாருன்னு ஒரு விஷயம் வரும் தானே. போயிட்டு இவரும் அப்படித்தான் செய்ய போறான்னு இன்னொரு 5 வருஷத்துல திருப்பி அடுத்த எலெக்ஷன் வரும், இவர் வேணாமா தூக்கி போட்டுட்டு அடுத்த ஆளுக்கு ஓட்ட போட்டுட்டு திருப்பி நாசமா போகலே பிரச்சனை இல்லதானே. வருஷம் காலங்காலம் அப்படியே மக்கள் வந்து ஏமாந்துட்டே இருக்கணும் அப்படித்தானே சொல்லிட்டு. அதை வந்து நான் வந்து ஸ்ரீலங்காவோட வந்து கம்பேர் பண்ணலாம். எப்படின்னு சொன்னா அங்க வந்து அதிமுகவும் திமுகவும் தான் ஆட்சியில இருந்துட்டே இருக்காங்க. பட் இந்த பக்கம் ஸ்ரீலங்கா எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஏடிகே அவர் வந்து வந்தாரு. எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு அவருக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்தாங்க. இப்ப என்னுடைய அதே மாதிரி இப்ப விஜய்க்கும் அங்க வந்து நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸா இருந்தாலும் இப்ப வந்து பப்ளிக் நிறைய பேர் வந்து அவர் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப நடந்து போனா பின்னாடி அங்க நடக்கிற சிச்சுவேஷனால இப்ப கூட சிஎம் அங்க வந்து கூலிகளுக்கான அந்த பிரச்சனை போய்க்கு இருந்தப்ப சிஎம் வந்து அதை போகல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இஷ்யூ போய்க்கு இருந்துச்சு. அதே டைம்ல ஒரு கூலி படம் பார்க்க போயிருக்காரு. அந்த இஷ்யூஸ்னால பொதுமக்கள் வந்து நிறைய வந்து அவர் மேல வந்து இன்னும் வந்து வெறுப்பா இருக்காங்க. அந்த அவங்க விடுற மிஸ்டேக்னால அந்த ஓட் எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. பட் அது எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வந்து கட்சிகள் வந்து நிறைய இருக்கு. நிறைய கட்சிகளுக்கான சதவீதங்கள் வந்து பிரிப்படுத்தான் போகுது. 30% அவங்களுக்கு, 30 இவங்களுக்கு, விஜயும் சீமானும் எப்படி வராங்கன்றது இருக்கு. இவங்க யாரோட கூட்டணி போறாரு அது எல்லாமே இருக்கு. கூட்டணி இல்லைன்னு தான் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று அப்படி இருக்கவும் கஷ்டம். ஏன்னா பொதுவா எனக்கு தெரிஞ்ச இந்திய அரசியல் எனக்கு பெருசா அரசியல் தெரியாதுங்க, கேள்விப்பட்டதை சொல்றேன். இங்க யாரு
யாருக்குமே பெருசா அரசியல் தெரியாது. எங்களோட ஒப்பீனியனை நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். அது இந்திய அரசியல் படி கூட்டணி இல்லாம ஒரு கட்சி வந்து ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வகையில இப்ப சீமான் அவர்கள் வந்து கொஞ்சம் படிப்படியா முன் வந்து இப்போ 8 விழுக்காடு அந்த மாதிரி இருக்காருன்ட்டு இருக்கு. ஸோ அது 8%, அதாவது 100க்கு 8% மக்கள் வந்து அவருக்கு ஓட் பண்றாரு. ஸோ இப்ப தளபதி அவர்கள் வாரதால அவரோட ஓட் பேங்க் அடிபட போகுது. நான் யோசிச்சிருந்தேன், ஒருவேளை தளபதி வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்களோட ஒருவேளை கூட்டணி சேர்வாரா இருக்குமோ. ஏன்னா ஆரம்பத்துல வந்து விஜயகாந்த் இவங்களுடைய சினிமா பயணத்திலே பர்த்டே டைம்ல தான் மாநாடே வந்து அங்க வைக்கிற பிளான்ல இருந்தாங்க. ஸோ முன்னுக்கு வந்திருக்கு. சில வேளை இந்த மாநாட்டுல அதை பத்தின பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்க்கும். இதை பத்தி பேசுவாங்க தான் மாநாட்டுல. அடுத்தது இது வரைக்கும் நடந்த விஷயத்த ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரு பதிலடியாவும் நம்ம தளபதி விஜய் தலைவர் விஜய் தலைவர் விஜய் அந்த மாநாட்டுல நான் இருக்கிறேன், நீங்க தலைவர் தளபதி விஜய் வந்து பேச போறாரு அப்படின்றது மட்டும் எங்களுக்கு உறுதி. இந்த முறையும் ஒரு பெரிய ஒரு ஸ்பீச் எதிர்பார்க்கப்படும். ஏன்னா மத்த நோமலா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா அவ்வளவு பேச மாட்டாரு. ஏன்னா அதுக்கு அவ்வளவு போதும். அந்த இடத்துல விஷயம் மாநாடுன்றது வந்து பேசுறதுக்காக தான் அவ்வளவு பேர் வரப்போறாங்க. கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் வந்து எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ கரண்டா அந்த மாநாடுக்கு அவங்க பண்ற ஏற்பாடுலாம் பார்க்கக்குள்ள கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ லேடிஸ்க்கெல்லாம் பிங்க் ரூம்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கடைசியா நடந்த மாநாடுல வந்து தண்ணி பிரச்சனைகள் இருந்தனால தண்ணியை ஃபுல்லா அந்த கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், அது ஃபுல்லா வந்து தண்ணி சப்ளை பண்ற மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதுல இருக்க பிரச்சனைகள் என்னன்னு சொன்னா இந்த டேட் மாத்தினதா இருக்கட்டும், மற்றபடி இந்த அரசியல் ப்ரொசஸ் அவருக்கு கொடுத்தனால இப்ப அவரே சொல்லியிருக்காரு வந்து பள்ளி மாணவர்கள் வந்து மாநாடுக்கு வரவேணாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இன்னும் வந்து மாநாடு நடக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து இருக்கிற போக்குவரத்து பாலம் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கனால உடைக்கப்படல, அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. அதனால அந்த பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு பர்பஸாவும் பண்றாங்களா. அது மாதிரி ஒரு போக்குவரத்து பஸ்ஸஸா இருக்கட்டும், பஸ்காரங்க எல்லாருமே வந்து அவைலபிளா இல்ல அப்படின்ற ஒரு நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு 10-15 லட்சத்துக்குள்ள மட்டுப்படுத்தப்படும்ன்ற மாதிரியும் இருக்கு. போன மாநாடுல நடந்த மிஸ்டேக் இந்த மாநாடுல நடக்காது, அதுல நடந்த மிஸ்டேக் எல்லாம் இதுல திருத்திக் கொள்வாங்க. இன்னொன்னு சொன்னா இப்ப கிட்டத்தட்ட ஆர்சிபிட்ட செலிப்ரேஷனா இருக்கட்டும், அந்த இடத்துலயும் வந்து உயிர் பலிகள் வந்து போனுச்சு. சோ இதுல வந்து இத்தனை பேர் ஒன்னா கூடுறாங்க அப்படின்றக்குள்ள அந்த ஒரு எண்ணமும் இருக்கு. ஏன்னா எதிர்கட்சிக்காரங்க சதியில 2 பேர் போட்டுட்டு பாத்தியா போல நடந்துச்சு. இதான் சொன்னேன். ஏன்னா போன முறை வந்து அந்த கடைசியா வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த இடத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாங்க. 2-3 நாளைக்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்து எழுந்துச்சு. ஸோ இந்த மாநாட்டிலையும் உயிர் சேதம் இல்லாட்டியும் ஒரு காயம் அப்படி எதுவும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நியூஸஸ்ல மீடியாஸ்ல வந்து அடுத்த நாள் கொஞ்சம் பெருசா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. தொண்டர்களுக்காக அவ்வளவு செய்யும் போது இதை வந்து பாத்திருக்க மாட்டாங்க. முதல் மாநாட்டுல எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க தன்னை இத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப 2வது மாநாட்டுல வேற யாராவது மாநாட்டுல வந்து அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. மத்தவங்களுக்கு, நான் மத்த அரசியல்வாதிகளுக்கு சொல்றேன், இப்ப பெரிய அளவா ஒருவேளை மக்கள் வரமாட்டாங்களோ அப்படின்ற எல்லாம் இருந்துட்டு இப்ப அவங்க அதை தடுக்கிறதுக்கான எந்த வழியும் செய்திருக்க மாட்டாங்களோன்ற மாதிரி இருந்துச்சு. இதோட இப்ப வந்து மத்த கட்சியினர்களுக்கு வந்து ஒரு அச்சம் ஒண்ணு வந்துருச்சு. விஜய் வந்து எப்படியுமே அவரு ஓட் போனா இவங்களுக்கும் அது ஒரு பிரச்சனை தானே, இவங்களுக்கான சதவீதம் வந்து குறையும் தானே. ஸோ அவங்களுடைய அச்சம் காரணமா வந்து இவருக்கான ப்ரெஷர் வந்து இப்போ கூடுது. ஒரு கொட்டாய் வந்துச்சு. மாநாடு வரைக்கும் வந்துட்டோம். மாநாட்டுல நடக்க போற விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசிட்டோம். இப்ப ரீசெண்டா ஒரு பிரச்சனை ஒன்று போய் கொண்டு இருந்துச்சு. இந்த கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகி சொல்ல போனா நாங்களும் ரிவ்யூ பண்ணோம். அது நாங்களும் கொஞ்சம் ஓகே பார்க்கலாம், அது பெரிய நம்ம எதிர்பார்ப்பு அந்த மாதிரி பெரிய பிளாக் பஸ்டர் இல்ல, பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ பண்ணது, செகண்ட் டே ரிவ்யூ பண்ண எல்லாருமே வந்து உடனே ஒரு முத்திரை குத்திட்டாங்க. எல்லாருமே வந்து விஜய் சப்போர்ட்டர்ஸ் தான். அவரோட அரசியல் இதுக்கு எதிரியா பார்க்கப்படுறது ரஜினி அப்படின்ட்டு ஜெனியூனா ரிவ்யூ பண்றவங்க கூட இப்போ ஒரு தளபதி ரசிகர்களா மாறிட்டாங்க. எங்களுக்கு நல்லது ஒரு விஷயம் என்னன்னா தளபதிக்கு அவ்வளவு ஃபேன் பேஸ் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வாய் பழக்க வைக்கிற அளவுக்கு. ஏன்னா நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணா தளபதி ஃபேன்ஸ், நல்ல மாதிரி பாசிட்டிவா சொன்னா ஓகே இவங்க தான் ஜெனியூனானவங்க அப்படின்ற மாதிரி இஷ்யூ ஆகுனது வந்து எல்லாமே வந்து சரியான நியூஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் தளபதி ரசிகர் வந்து தியேட்டர்ல போயிட்டு டிவிக்கு குடியோட போயிட்டு அந்த ஒரு இஷ்யூவும், அது இல்லாம வெளியில வந்து ரஜினி ரசிகர் ஒருத்தர் தாக்கி பேசின அந்த ஒரு பிரச்சனையினால யாரு ரிவ்யூ பண்ணாலும் தளபதி ஃபேன் அப்படின்ற ஒரு முத்திரை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டேவே. ஸோ இப்பயும் வந்து எப்படி போய்க்கு இருக்குன்னா முதல் 2 நாள் வந்து விஜய் ரசிகர்கள்னால வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெண்டிங் காண்டி. இப்ப அந்த தல அஜித் கடவுளே அஜித்ன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துச்சா, அப்ப நீங்க எல்லா இடம் வெளிநாட்டுல கூட பார்த்தாலுமே அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. இதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெண்ட் பண்றதுக்காண்டி இவனுங்க கொண்டு போயிட்டு அதை காட்டி தாங்க ட்ரெண்ட் ஆடு இப்ப தெரிஞ்சிருக்குல்ல, அது மாதிரிதான் போயிருக்கோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அது வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. செஞ்சிருக்கலாம் தானே, தாங்களே ரெண்டிங் ஆக்குறதுக்காக கூட செஞ்சிருக்கலாம்.
என்னடா புரியல. ஜெயலலிதா கூலி படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூனாலே உடனே தளபதி ரசிகர்கள் ஒரு முற்று. அதாவது இப்ப எது ஒரு பிரச்சனை நடந்தாலும் உடனே இந்த பக்கம் கனெக்ட் பண்றது தளபதி ரசிகர்கள். விஜய் சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு விஜய் உள்ள எடுத்து அடிக்கிறது. ஏன்னா அப்பதான் புரியுது அவங்க எவ்வளவு ஹேட்டரா இருக்காங்க. ஒன்று ஹேட்டை பரப்புறாங்க, அப்படி இல்லாட்டி அவங்க அதுக்கு எதிர்கட்சி, அது தளபதி எந்த கட்சிக்கு எதிராக போட்டிடுறாரோ. இன்னொரு இஷ்யூ என்னன்னு கேட்டா, சினிமால இருந்த வச்சும் தல ரசிகர்கள், தளபதி ரசிகர்கள், தலைவர் ரசிகர்கள் தான் ஃபைட் போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப விஜய் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு, தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு இப்ப அந்த மாதிரி கட்சியினர் வந்து திமுக இருந்திருக்கலாம், அதிமுக இருந்திருக்கலாம், தொண்டர்கள் வந்து இவருக்கு எதிராக வந்து பேசுறப்போ வந்து இவங்களும் அதோட சேர்ந்து இவருக்கு வந்து அது இன்னும் ஒரு பெரிய வந்து பிரச்சனையா ஆகிட்டு இருக்கு. சரி, விஜய் 2026 தேர்தல்ல வின் பண்ணாம போனா அதனால அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இவர் வேற வந்து இப்ப சினிமா விட்டுட்டு அரசியலுக்குன்னு வந்துட்டாரு. இப்ப அரசியல்லே இல்லன்னா மீண்டும் சினிமாவுக்கு வந்து அப்படி ஒரு என்ன பொறுத்தவரை அதே தளபதி தான். அவ்வளவு பெருசா வந்து அவர் அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாரு. ஏன்னு சொன்னா முதல் தடவை வந்து வின் பண்ணவங்க யாருமே சில பேர் வின் பண்ணாங்க, எனக்கு அவ்வளவு பத்தி தெரியாது. ஃபர்ஸ்ட் டைமே அவர் வந்து வின்ன்ற, அவருக்கும் வந்து வின் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்காது. அவருக்கு வந்து எதிர்கட்சியா வர்றதுக்கான ஒரு யோசனை இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா இதையே வந்து அவர் 2000 அடுத்து வர போற தேர்தல் வச்சு இதே வந்து கண்டினியூ பண்ண தான் பாப்பாரு. அவருக்கு வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கான ஈடுபாடு இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா லாஸ்ட் படம்ன்றதையும் வந்து பெருசா சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ஹெச்வி நோட்ட வந்து கடைசி ஷூட்ல கூட செலிப்ரேஷன் பண்ண இருந்தப்ப, இல்லப்பா அதெல்லாம் வேணாம், எனக்கு எமோஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து சவுக்கு சங்கர், அவர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவரும் வந்து சொல்லியிருக்காரு விஜய் வந்து தனது 70வது படத்துக்காக கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அடுத்த வீடியோலயே வந்து சொல்லியிருந்தாரு, இல்ல அவங்க வந்து அதை வந்து தப்பான தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சம்டைம் வந்து இப்ப லியோ 2 எதிர்பார்ப்பு இருக்கு. லியோ 2 எதிர்பார்ப்பு இருந்தாலுமே எல்லாம் எதிர்பார்க்கறது வந்து விஜய் இன்னும் படம் நடிக்கணும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அறிக்கை சொல்லிட்டாரு, இதான் கடைசி படம் அவர் அறிக்கை விட்டாரு. இதே திருப்பி பின் வாங்க முடியாது. இது சொல்லாதீங்க, செலிப்ரேட் பண்ணாதீங்கனாலும் கடைசி படம் தான். இதுக்கப்புறம் திருப்பி படம் நடிக்க வந்தாலுமே வந்து அது ஒரு பேட் இமேஜா மாறிடும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவர் போயிட்டார், இதுக்கப்புறம் அவர் வாரது வந்து என்ன பொறுத்த, நானும் ஒரு விஜய் ரசிகரா சொல்றேன், என்ன பொறுத்தவரையும் சரியில்லை. ஒரு ஹீரோயின் வந்து ஒரு பிரஸ் மீட்ல ஒரு மேடையில சொன்னாங்க, தளபதியை மீட் பண்ணி கழிச்சது. அப்ப தளபதி என்ன அரசியல் பயணம் என்ன மாதிரி அப்படின்னு மமிதா அவங்க சொன்னாங்க. அவ சொல்ல என்னன்னா, தளபதி தங்களுக்கு சொன்னாரு, இது வரைக்கும் யாருக்குமே அப்படி சொன்ன மாதிரி தெரியல, அவங்களுக்கு மட்டும் எப்படி போய் அவரை சொல்றாருன்னு எனக்கு தெரியல. அரசியல்ல நீங்க தோத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன் நம்ம கேட்டதுக்கு, பாப்போம் அப்ப சினிமா திருப்பியும் படம் நடிக்க வந்துருவேன் அந்த மாதிரி அவர் சொன்னாருன்ட்டு அவங்க ஒரு விஷயத்த பரப்ப தொடங்கினாங்க. பரப்பனா ஒரு ஸ்டேஜில் வச்சு சொல்லிட்டாங்க. அது உண்மையா சொன்னாரா இல்லையா, ஏன்னா அப்படி ஒரு முக்கியமான விஷயத்த இவங்கள்ட்ட போய் சொல்லுவாரா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. அப்படி இருக்காது, அப்படி இருந்தா அது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து சரியா இருக்காது. ஒரு விஷயத்துக்கு போயிட்டீங்க, இப்ப கமல்ஹாசன் அவரை வச்சு என்னத்துக்கு ரொம்ப ட்ரோல் பண்றாங்க. அரசியலே வந்து தலைவர் ரஜினியா இருக்கட்டும், அவருக்கும் வந்து அதாவது ரஜினி வரவே இல்லை, உடல்நல குறையினால ஆனாலும் இன்னைக்கு வச்சும் அவருக்கான ட்ரோலும் வந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி தான் கமல்ஹாசன் அவருக்கா இருக்கட்டும், அவரும் வாரேன்னு சொல்லி இப்ப மக்கள் நீதிமன்றம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுவும் வந்து இப்ப வந்து அவர் திமுகவோட இருந்து சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. அதனால வந்து மக்களுக்கும் வந்து இந்த சினிமா நடிகர்கள் அப்படின்றக்குள்ள ஒரு பெரிய வந்து ஒரு நம்பிக்கை இல்ல. கடைசியா இருந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஆனா என்ன பிரச்சனைனா, கேப்டன் விஜயகாந்த் இருக்காரு இப்ப அதுக்கும் ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. அவரு வந்து விஜயை தாக்கி நீங்க ஒரு சினிமா நடிகர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரும் வந்து ஒரு இயக்குனர் தானே, அவருடைய படமும் வரப்போகுது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து அவரும் நடிச்சிருக்காரு. ஆனா அவர் இவரை பார்த்து சினிமா நடிகர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இல்ல என்னடா சினிமா நடிகர் அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அவர் வந்து ஃபேன் பேஸை தான் கொண்டு போய் ஓட்டா மாத்துறாரு. இப்ப அதுல இருக்க எல்லாருமே வந்து ஓட் பண்ணுவாங்க அப்படின்றதும் இல்ல. இப்ப ஃபேனா இருக்கு சில பேர் நான் பாத்திருக்கேன், நான் வந்து விஜய் ரசிகர், ஆனா நான் வந்து ஓட் பண்ண மாட்டேன் அவருக்கு, நான் சீமான் சருக்கு தான் ஓட் பண்ணுவேன், டிஎம்கேக்கு தான் ஓட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ரசிகர்கள் இல்லாதவங்களும் நிறைய பேர் வந்து விஜய்க்காக ஓட் பண்றதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. அதோட இன்னொன்னு வந்து சோசியல் மீடியாஸ்ல என்னதான் வந்து பெரிய சண்டைகளா இருக்கலாம், தலை ரசிகர்களாக இருக்கலாம், தளபதி ரசிகர்களா இருக்கலாம். பட் இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு, தல ரசிகர்கள் சார்பா 8 ஆம்புலன்ஸ், அது இல்லாம இன்னும் வந்து நிறைய உதவிகள் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து இன்னைக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரி, இவ்வளவு நேரமா தளபதி அரசியல் சம்பந்தமா, மாநாடு சம்பந்தமா நிறைய டிஸ்கஷன் எல்லாம் நடந்துச்சு. இப்போ ஒரு கேள்வி எல்லார்ட்டையுமே என்னன்னா, ஒரு அரசியல்வாதியா விஜய பிடிக்குமா அல்லது ஒரு நடிகரா பிடிக்குமா? நடிகரா பிடிக்கும். ஆக்டரா தான் எப்பயுமே ஆக்டர். ரஜீவன், நீங்க உங்க பதில சொல்லுங்க. தலைவன்டா. இல்ல தலைவன்னா புரியல. தலைவன்னா அரசியல்வாதியா வரட்டும்.
அரசியல்வாதியா நீங்க தான் இப்ப சொல்லிட்டே இருந்தாரு. இவர் என்னன்னா மீண்டும் பிடிச்சதுதான் கேட்டான். மீண்டும் வந்து சினிமாக்குள்ள வரக்கூடாது, அரசியலா அப்படியே போயிடட்டும் அப்படின்னு. சினிமா பிடிக்கும், இனிமே அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு. சினிமால அவர் ஒரு பீக் அடிச்சாச்சு, இதுக்கு மிஞ்சி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இனி தலைவர்ல தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய இருக்கு. சோ அத நல்லபடியா அவர் செய்யணும், மறைமுகமா வந்து சொன்னதை செய்யணும். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப நானும் வந்து எக்டர்னு சொன்னதுக்கு வந்து இவருடைய இந்த ஒரு வருஷ ஜேர்னியை வச்சு நம்ம எதையுமே வந்து முடிவு பண்ணிடலாம். சோ இவருடைய ஆட்சி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 5 வருஷம் ஆன ஜேர்னியே முடிவு பண்ண முடியாம இருக்கு. எப்படியுமே முடிவு பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் டைம் போன பிறகு அவரு ஓகேவா நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. பெரும்பாலானவங்க வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு ஆக்டரா இருக்கதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பதில யாருமே கேட்கல, நானே சொல்லிடுறேன். என்னன்னா எனக்குமே வந்து அவர் ஒரு ஆக்டரா இருக்கு. ஏன் தெரியுமா எனக்கு ஆக்டரா தான் இருக்க பிடிக்கும். எனக்கு ஏன் பிடிக்கும்னு கேட்டா அவரோட ஜோக்கா இருக்கட்டும், ஒரு ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாமே நாங்க அப்படி பார்த்து பழகிட்டு அரசியல வந்துட்டு எப்பவுமே ஒரு கரடு முரடான பேச்சு, அந்த ஒரு தளபதி அரசியலுக்குன்னு வந்துட்டா கரடு முரடான பேச்சு இருக்கணும். அந்த ஒரு இதயம் திருப்பம் வராதா, பழைய தளபதி வராதா அப்படின்னு இருக்க நல்லா இருக்குங்க. நமக்கு ஆல்ரெடி ஒரு 63 படம், 68 படம், சாரி 69 படம், 68 படம் வந்தாச்சு. கூலி படம் வந்து மோஸ்டா எனக்கு பிடிக்காததுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம ரஜினி அவர்களுடைய இன்னும் அதே நடிப்பை நம்ம திருப்பி பார்த்து அதை திருப்பி ஃபைட் சீனோ மாஸ் சீனோ அந்த போன்ல அதெல்லாம் வந்து அந்த காலத்துல நல்லா இருந்துச்சு, ஸ்டைலா பார்த்து. அவருடைய இப்ப பார்த்தா அது ஒரு இப்ப நிறைய பேர் ரஜினி ஃபேன்ஸ் கூட, ரஜினி ஃபேன்ஸ் மேபி அதை ஓகே பண்ணலாம், பட் மற்ற மாதிரி எல்லாருமே வந்து அதை கலாச்சி தான் சொல்றாங்க. அது ஒரு டைமோட முடிஞ்சுது அவங்களோட டைம். ஜெய் வந்து இங்க வாரதுக்கு ரீசனே அவர் பீக்ல இருக்காரு, நல்ல இதுல இருக்காரு. இப்ப அவரோட படமே சில விஷயங்கள் மேபி சொதப்பலாம், இனி கொஞ்சம் போ டான்ஸ் ஆடுறதுக்கு முடியாம போகலாம், அவரோட வயசு காரணமாக உடல்நல குறைவால இதாகலாம். அவரோட அதே மாதிரி காமெடி நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி முதல்ல இருந்த மாதிரி இப்ப யூத் படத்துல இருந்த மாதிரியோ இருக்காது. இப்ப லாஸ்டா கூட கோட் படத்துல எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு, காமெடியா இருக்காரு, பட் நம்ம அந்த அளவு அந்த விண்டேஜ் தளபதி வந்து இல்ல. அது அப்படி மாறிக்கொண்டு வருது. இனி அடுத்தடுத்த படங்கள்ல அது ரொம்ப நெகட்டிவா போய் ஒரு கிராஃப் இருந்தா திருப்பி எப்படி டவுன் இருக்கத்தானே போகும். சோ அந்த டவுன் இறங்க கிடையில அடுத்த அரசியலுக்கு போயிட்டு அரசியல் ஒரு பீக் அடிச்சா அவருடைய முடிவு வந்து ஓகே. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிராஃப்ல வந்து ஒரு பீக் பாயிண்ட்லயே அவர் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. சோ இதுக்கு பிறகு வந்து அவர் வந்து அரசியலை விட்டு சினிமாவுக்கு வரவதற்கான வாய்ப்பு இல்லாதனால ரசிகர்களுக்கு வந்து எப்பயுமே பீக்ல இருந்தப்ப போனாரு அப்படின்ற. இப்ப விராட் கோலி கூட ரிட்டையர் ஆயிருந்தாரு, அவர் பீக்லயே போயிட்டாரு. சோ டவுன் ஃபால பாக்கல. அதனால வந்து அது எப்பயுமே மனசுல இருக்கும். ஒரு சில நேரம் இப்ப சினிமால படம் நடிச்சிட்டு இருக்கும்போது பீக்ல இருந்துட்டு அரசியலுக்கு போனாரு தானே, அரசியல்ல போய் கீழே விழுந்துட்டாருன்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு இது தானே அவருக்கு. ஆனா ஒரு ஃபீல்ட்ல அவர் வந்து சக்சஸ் ஆகிட்டானே இருக்காரு, அந்த ஃபீல்ட்ல அவர் வந்து டவுன். ஏன்னா மக்கள் இப்ப அரசியல்லையும் எதிர்பார்க்கறாங்க தானே அவர் ஒரு பீக்ல வரணும் அப்படின்றது. அது இல்லாம போச்சுன்னா அது வந்து இல்லாம போறதுக்கு மக்கள் வேலைதான் ரெண்டு பக்கம் இருக்கு. எப்பயுமே வந்து மக்களுக்காகட்டும் ஒப்பீனியன் சொல்றவங்களா இருக்கும். விஜய் வந்து ரொம்ப அப்படின்னா ரொம்ப வந்து 1% 2% தோற்றுவாரு அப்படின்னு சொல்றவங்க யாருமே இல்ல. அவர் வந்து மேக்சிமம் 5% மேல சரி வருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்கு. அதுக்கான ஃபேன் பேஸும் இருக்கு அவருக்கு, அதே மாதிரி அதுக்கான சப்போர்ட்டும் அவருக்கு இருக்கு. சோ அதனால அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சூப்பர் ஸ்டார் வந்து அரசியலுக்குள்ள வரும்போது அவருக்கு வயசு 60 தாண்டிடுச்சு கிட்டத்தட்ட. அவர் பீக்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, தளபதி இருக்கிற இந்த பீக்கை விட அவர் கொஞ்சம் டவுன்ஃபால் போய்க்குதான் அவர் வாராரு. ஸோ அதும்போது மேபி அவருக்கு அந்த ஃபேன் பேஸ், ஏன்னா அவர் வயசுக்கு போக அவரோட ஃபேன் பேஸும் குறையும் தானே. இப்ப விஜய் தான் அவர் டொப்ல இருக்கும்போது விஜய்க்கு ஃபேன் பேஸ் கூடவா இருக்கு. என்னதான் இப்ப எப்படி சொல்றது, சூப்பர் ஸ்டார் என்னதான் ஒரு போட்டிக்கு இப்ப ஒரு படம் ஒரு பண்ணதால், ஆனா தளபதிக்கு இப்போ அது இருக்கு. ஸோ அவருக்கு அந்த டைமும் இருக்கு. 50 வயசு அப்படி தாண்டி போய் கொண்டு போய் டைம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல அங்க அரசியலுக்கு போறது நல்ல முடிவு தான். இப்போ 70 வயசு 60 வயசுல வந்த அது ஓகே, இது முடிஞ்சு நீ அங்கால வாராரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்செடுப்பு. இவர் இருக்கும்போது இந்த சான்ஸ் இருக்கே அவர் வாரான்றது ஒரு நல்லது பண்ணுவார் எதிர்பார்க்க. தொடர்ச்சியா ஒரு அரசியல்வாதியா நல்ல விஷயங்களை இன்னும் பண்ணிக்கிட்டு இருப்பாரான்னா நல்லதுதான். அவர் சொன்ன அத்தனைகளையும் நிறைவேற்றினா அதுவே பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாடுக்கு நம்மளோட ஐத்தமிழ் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ நல்லபடியா நடக்கணும். அதனால நம்மளோட தளபதி தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் ஐத்தமிழ் சார்பாக. ஸோ இந்த மாநாடு நல்லா நடக்கணும். போன மாநாடு ரெக்கார்டு பிரேக் பண்ணணும். இனி இதுல ஒரு ரெக்கார்ட் வைப்போம். அதுல எத்தனை பேர் வந்தாங்க, இப்ப எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிற மாதிரி இனி இதுல ரெக்கார்ட் வச்சுக்கிட்டே போறாங்க. நமக்கு இவ்வளவு தான் பேசணும். நம்ம பேசுறதுக்காக நாங்க பெரிய இப்ப நாங்க இப்படி இருக்கிறதால நீங்க நினைக்க கூடாது. ஒரு சாதாரண ஒரு மக்கள் எங்களுக்கு என்னென்ன ஒப்பீனியன் இருக்கோ, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஒப்பீனியன் இருக்கோ அதுதான் நாங்க சொன்னா ஒரு வாக்குரிமை வந்து இளைஞர்கள் வாக்குரிமை புதுசா கிடைச்ச இளைஞர்களுடைய ஒப்பீனியனா அதை எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்க இலங்கை இருந்தாலும் வந்து அங்க நடக்கிற விஷயங்களை பார்க்கல எங்களுடைய மனதில் இதெல்லாம் தோன்றுது.
நான் பார்த்தா இது சொல்லாம போட்டா கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணிடுவான். ஏன்னா உங்களோட நாட்டிலே எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதான் மட்டும் நீங்க வந்து நோட்டுங்க. சோ டிஸ்கஷன் வந்து இனிதே நிறைவு பெறுகிறது. இந்த டிஸ்கஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஆமா பார்த்து இதே மாதிரி வேற ஒரு டிஸ்கஷன் இதுல இருக்கு, அதையும் பாருங்க. பழைய டிஸ்கஷன், அது கூலி டிஸ்கஷன் போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. இந்த டிஸ்கஷன் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான நாங்க இருந்து டிலீட் பண்ணிட்டு இருப்போம் கமெண்ட்ஸ். இது நம்மள சோ அதனால கொஞ்சம் பார்த்து நல்ல விதமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம்மள்ட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ நாசூக்கா சொன்னீங்கன்னா நாங்க ஏத்துக்கிட்டு அடுத்த முறை நாம அதை கரெக்ட் பண்ணி. இல்ல எப்பயுமே ஒப்பீனியன் வந்து வேறுபடலாம். ஆனா நாங்களும் வந்து இது வந்து ஃபுல்லாவே இப்ப இதுல நெகட்டிவா சொன்னது வந்து எங்களுக்கு வந்து அவர் மேல வந்து ஹேட்டும் இல்ல. வந்து நம்ம கொள்கை ரீதியா வந்து ஹேட் பண்ணலாம். பர்சனலா வந்து நாங்க யாருமே விஜயா இருக்கட்டும் இல்லாட்டி தலைவர் ரஜினியா இருக்கட்டும் யாருமே வந்து பர்சனலா ஹேட் பண்ணல. கொள்கை ரீதியான சில விமர்சனங்களை நாங்களும் வச்சோம். அவ்வளவுதான். எனக்கு என்ன கொள்கைனே தெரியாது, ஏதோ பேசினோம், எனக்கு தெரிஞ்சதை வச்சு பேசினோம். சோ இவன் வடிமொழிஞ்சிட்டு இருக்கிறான். அடுத்த டிஸ்கஷன்ல உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from iTamil team. ஓகே, அடுத்த டிஸ்கஷன்ல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்கள்ட்ட வந்து விடைபெறும் சோ அடுத்த டிஸ்கஷன்ல உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்கள்ட்ட வந்து விடைபெறும் நாங்க iTamil team.